பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. எரேமியாவை பார்த்து கர்த்தர் பேசுகிற காரியத்தை கவனியுங்கள். பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் தேவனாக இருக்கிறேன்ப்பா. எரேமியாவே, என்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்பது உனக்கு தெரியும். Glory to God. என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ லார்ட். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சாதாரணமான தேவன் அல்லங்க. நம்மளுடைய காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றும் இல்லாதவைகளாயிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது பெருசாக தெரியலாம், முடியாதுன்னு தெரியலாம். ஆனால் தேவனால் முடியும். மத்தேயு 19:26 வாசிக்கும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடுங்க. அவர் நம்மை உருவாக்கினவர். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை உருவாக்கினவரால தேங்க்யூலா நம்மளுடைய காரியங்களை செயல்படுத்த முடியும். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, சூழ்நிலைகளை நாம் என்ன செய்கிறோம்? நாம் முயற்சி செய்து பார்க்கிறோம். அதில் ஃபெயில் ஆன உடனே, தோல்வி அடைந்த உடனே, இனி இந்த காரியத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் நான் வந்துருதோம். பாருங்க, இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுது, ஏசாயா 64:8, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ நான் போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா, சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவரிடத்தில் கடந்து வாங்க. அவர்தான் நம்மை உருவாக்கினவர். உருவாக்கினவருக்கு தாங்க தெரியும் சூழ்நிலைகளை எப்படி மேற்கொள்வது, பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது, போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் உங்கள் காரியம் இன்றைக்கு மாறுதலாய் முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவரிடத்தில் நீ ஜெபிக்கும்போது
அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். எங்கள் பரலோக பிதாவே, மாமிசமான யாவருக்கும் நீ தேவனாயிருக்கிற கர்த்தர்ப்பா. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலவெளியில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.